ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஆரஞ்சு பழம் தோலை வச்சு நம்ம ஒரு பியூட்டி டிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆரஞ்சு பழம் குவிச்சு கிடைக்கு. ஏன்னா ஆரஞ்சு பழம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஆரஞ்சு பழம் வந்து விட்டமின் சி சக்தி அதிகமாக இருக்குது. பழத்துலேயே எவ்வளோ சக்தி இருக்கும்போது தோலில் எவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போடாமல் அதை இந்த மாதிரி சேகரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். சிலர் வந்து காய வச்சு பவுடர் ஆக்கி அதையும் பியூட்டி டிப்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. காசு நம்ம செலவு பண்ணி பார்லருக்கு போயிட்டு ஃபேஷியலுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக வீட்லேயே இருந்து நம்ம இந்த மாதிரி ஃபேஷியல் ப்ளீச்சிங் அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் தோலை சேகரித்து அதில் இருக்கிற நரம்பெலாம் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஆரஞ்சு பழம் தோல் வந்து தூக்கி போடாமல் இதில் சட்னி கூட செய்யலாம். நம்ம சட்னி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாம். இது வந்து இந்த தோல் வந்து யூஸ் பண்ணும்போது மூஞ்சி வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். மூஞ்சில் இருக்க சுருக்கங்கள் போகும், கருவளையங்கள் போகும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த தோல் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு தோலை இதில் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு தோல் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். ஆரஞ்சு தோல் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த ஆரஞ்சு தோலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே போயிடும். அதனால் நம்ம ஒரு தட்டு போட்டு மூட வச்சிடலாம். ஆரஞ்சு தோல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் நம்ம வேக விடணும். இப்போ ஆரஞ்சு கலரில் இருக்குது. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு தோல் வந்து மஞ்சள் கலரில் வெந்து வந்துடும். அந்த தண்ணி ஃபுல்லாக கலர் மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா தண்ணி வந்து சூப்பராக கலர் மாறி இருக்கும். ஆரஞ்சு தோலும் நல்லா வெந்து வந்துடும். நம்மளுக்கு இப்போ இந்த தோல் தேவை கிடையாது, இந்த தண்ணி தான் தேவை. ஆற வச்சு இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ வடிகட்டி நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா என் பையனுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். அவன் வெளியில் சுற்றி அம்மா ஸ்கின் வந்து ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு, இது டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அவனுக்காக தான் இந்த பியூட்டி டிப்ஸ் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு காப்பித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி இல்லைன்னா நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு தோலோடைய ஜூஸையும் இதோடு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் பார்லர்லேயே போக தேவையில்லை, பார்லருக்கு போகாமையே வீட்லேயே அவ்வளோ நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதை போட்டுட்டு காய வச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடியும் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கூட இதை யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.